தேவனாகிய கர்த்தர் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எரேமியா 37 அதிகாரம் 10 வசனம். உங்களோட யுத்தம் பண்ணுகிற கல்தேயருடைய சேனையெல்லாம் நீங்கள் முறியடித்தாலும், மீந்தவர்கள் எல்லாரும் காயம்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து எழும்பி இந்த நகரத்தை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாகவே நிறைவேறும் என்பதே. தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு வரும்படிக்கு தம்முடைய ஜனங்களை தீர்க்கதரிசியான எரேமியாவினிடத்திற்கு சிதேக்கியா ராஜா அனுப்பி வைத்தான். நீங்கள் தோல்வி அடைவீர்கள், எகிப்தின் சேனை திரும்பி போகும் என்று கர்த்தர் ஜனங்களிடத்திற்கு சொல்ல சொன்னார். அது மட்டுமல்லாது, உங்களோட யுத்தம் பண்ணுகிற கல்தேயருடைய சேனையெல்லாம் நீங்கள் முறியடித்தாலும், மீந்தவர்கள் எல்லாரும் காயம்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து எழும்பி இந்த நகரத்தை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார். அதாவது, நீங்கள் பலசாலிகளாக இருந்து உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும்படியாக சூழ்நிலைகளும் அமைந்திருந்தாலும், எதிரிகளோ பலகீனமாக தோல்வி அடையும்படி இருந்தாலும் கூட நீங்கள் தோல்வி அடைவீர்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவைகளை நம்முடைய சுய பலத்தினால் நாம் சாதிக்க முடியும் என்று நினைக்காமல், நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஜெயத்தை தருவார். நம்முடைய சுய பலத்தை விட்டுவிடுவோம், கர்த்தரையே சார்ந்து கொண்டு முன்னேறுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மையே சார்ந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.